தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஓடையின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சாலை சேதமடைந்திருப்பதால் வத்தல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய 8 மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்கலாம். வெற்றிவேல், வத்தல்மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால 8 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கான தொடர்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்காங்க? வணக்கம் அப்ரூத். அதாவது பார்த்தோம்னா தருமபுரி அடுத்த வத்தல்மலை கடல் மட்டிலிருந்து சுமார் 3000 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு. இந்த கிராமத்துல இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வத்தல்மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த வத்தல்மலை கிராமத்துல சின்னாங்காடு, ஒன்றியங்காடு, பால்கிளம்பு, பெரியூர், அப்புறம் குளியனூர், நாய்க்கனூர், கொட்டாங்காடு உள்ளிட்ட 8 மலை கிராமங்கள் அங்க இருக்கு. அங்க மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 குடும்பத்துக்கு மேல வசித்து வராங்க. அது மட்டும் இல்லாம 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வராங்க. அந்த நிலையில பார்த்தோம்னா இந்த மாவட்டத்தினுடைய அந்த மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததுனால அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலம் தண்ணீரில் அடிச்சு செல்றது. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 8 மலை கிராமங்களுக்கும் இந்த போக்குவரத்து பார்த்தோம்னா 2 அரசு பேருந்து போகுது. இந்த பேருந்தும் மலை கிராமத்துக்கு போக முடியாத சூழல்ல அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையா இருக்கட்டும், மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கீழே இறங்கணும். அந்த கீழே இறங்கினாலும் சரி, மேலே போனாலும் சரி, அந்த சாலையை கடந்தா செல்லணும். இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த பாலம் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் அந்த பாலம் அடிச்சு போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா, தரம் இல்லாத அந்த பாலத்தை கட்டுறதுனால ஆண்டுதோறும் சிறு மலைக்கு கூட அந்த பாலத்தை அடிச்சுட்டு போகுது. இதனால அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த தரமான பாலம் கட்டணும், அது மட்டும் இல்லாம உயர்மட்ட பாலம் கட்டணும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தற்போது மாவட்ட ஆட்சியர் அது மட்டும் இல்லாம காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரனும் நேரில் ஆய்வு செஞ்சு இதுக்கு உண்டான தீர்வு விரைவில் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிகமாக இந்த மலை கிராம மக்களுக்கு போறதுக்கு வரத்துக்கு வழி செஞ்சு தரும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்திருக்காங்க. வத்தல்மலை அடிவாரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 8 மலை கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர் களத்திற்கு ஆய்வு செய்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.